தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு நாளை முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை சென்னை ஆலந்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். பரிசு தொகுப்பில் வழங்கப்பட உள்ள பச்சரிசி, சர்க்கரை ஆகியவை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளிலிருந்து நியாய விலைக் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று கரும்பு கொள்முதல் செய்யும் பணியும் நடைபெற்று வரும் நிலையில் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை விநியோகம் செய்து வருகின்றனர். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கும் திட்டத்தை சென்னை ஆலந்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்க உள்ளார். நியாய விலைக் கடைகளில் வரும் 13ஆம் தேதி வரை பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட பொங்கல் தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 34,087 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். இதன்படி பொங்கல் பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர் செல்ல வசதியாக வரும் 9ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தினசரி இயக்கக்கூடிய 2097 பேருந்துகளுடன் 10,245 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊரிலிருந்து பிற முக்கிய ஊர்களுக்கு செல்ல 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை ஒட்டுமொத்தமாக 25,008 பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்பாராத விடுமுறை நாட்கள் வரும்போது அந்த பிரச்சனை சமீபத்தில் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களை அழைத்து பேசியிருக்கிறோம். என்ன சொல்லப்போனால் தீபாவளி பொங்கலின் போது அவர்களுடைய பயண விகிதம் குறைந்து கொண்டிருப்பதை தான் கடந்த ஆண்டின் போதே அவர்களே வெளிப்படையாக சொன்னார்கள். அதனால தான் இந்த நம்ம அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன். இதில் ஜனவரி 9ஆம் தேதி 1050 சிறப்பு பேருந்துகளும் 10ஆம் தேதி 1030 பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. 11ஆம் தேதி 255 சிறப்பு பேருந்துகள், 12ஆம் தேதி 2200 பேருந்துகள் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று 13ஆம் தேதி 2790 பேருந்துகளும் 14ஆம் தேதி 2920 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு நிலையால் நாளை மறுதினம் முதல் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையில் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நகரும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுதினம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் மிக கனமழையும், ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் புதுவையில் கனமழையும் பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 10ஆம் தேதி கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 11ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் இந்த மாதத்தில் சராசரி அளவை விட அதிகமாக மழை பெய்யும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் ஜனவரி மாதத்தில் சராசரியாக 12.3 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் 2023ஆம் ஆண்டை தவிர மற்ற ஆண்டுகளில் அதிக அளவில் மழை பெய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நேற்று முன்தினம் வரை 7.8 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ள நிலையில் இந்த ஆண்டும் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல சென்னையில் சராசரியாக 16.2 மில்லிமீட்டர் மழை பெய்யும் நிலையில் நேற்று முன்தினம் வரையான காலத்தில் 30 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இதனிடையே இன்றும் நாளையும் தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வரை சூறைக்காற்று வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுதினம் முதல் 2 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீப நாளில் தீபம் ஏற்றலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்ற உத்தரவிட்ட தனி நீதிபதியின் உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபமேற்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இதற்கு எதிராக கோயில் நிர்வாகம் தரப்பில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது.
இதில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போது அரசியல் நோக்கில் இந்த வழக்கு பார்க்கப்பட்டுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்த போதே தீபம் ஏற்றி இருந்தால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது என்றும் கருத்து தெரிவித்தனர். தர்காவுக்கு சொந்தமான இடங்கள் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டுள்ளதாகவும் திருப்பரங்குன்றம் மலையில் தர்காவிற்கு சொந்தமான இடங்களை தவிர்த்து மற்ற இடங்கள் கோயிலுக்கு சொந்தமானவை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் மலை பாதுகாக்கப்பட்ட பகுதி என்பதால் மத்திய தொல்லியல் துறையின் அனுமதியுடன் விதிகளை கடைபிடித்து ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாவட்ட நிர்வாகம் இந்த பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் இரு சமூகங்களுக்கிடையிலான இடைவெளியை குறைக்க பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்றும் தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்பது மாநில அரசின் கற்பனையான வாதம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவின் மனநிலையை புரிந்து கொள்ள நீதிபதிக்கு எதிராக கொண்டு வந்த தகுதி நீக்க தீர்மானமே உதாரணம் என்றார். Clearly reflecting a bias against Hindu Dharam, against Sanatan Dharam, clearly reflecting an anti-Hindu mindset. In fact, showing the hatred that Mr. Stalin, his son Mr. Udaynidhi. அதே சமயம் திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இல்லாத வழக்கத்தை நீதிமன்றத்தின் மூலம் நுழைப்பது உள்நோக்கம் கொண்டது என்றும் விமர்சித்தார். தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை சட்டத்துக்கு புறம்பாக இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். எனவே அதன் மீது தமிழ்நாடு அரசும் இந்த சமய அறநிலையத்துறையும் மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்ய இருக்கிறது. தமிழர்களின் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் ரகுபதி கூறினார். சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் 10 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்யும் நிலை உள்ளது. மகரவிளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை கடந்த 30ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. இதில் நேற்று வரை 6,50,000 மேற்பட்டோர் சாமி தரிசனம் செய்துள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. இதில் நேற்று மட்டும் மாலை 6 மணி வரை 87,477 பக்தர்களும் நேற்று முன்தினம் 1,05,680 பக்தர்களும் சாமி தரிசனம் செய்துள்ளனர். பக்தர்களின் கூட்டம் மிக அதிகமாக காணப்படுவதால் சுமார் 6 மணி நேரம் முதல் 10 மணி நேரம் வரை மலைப்பாதையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யும் நிலை உள்ளது. சபரிமலைக்கு 2 கிலோமீட்டருக்கு முன்பாக மரக்கூட்டம் பகுதி முதலே பக்தர்கள் கொட்டகையில் நிறுத்தி வைக்கப்படுகின்றனர். அங்கு பக்தர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூட்ட நெரிசல் வழக்கில் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதேபோன்று கரூர் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகினர். இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக தாவேக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் வரும் 12ஆம் தேதி ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் காட்சிகள் உள்ளதாக வந்த புகாரை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஜயின் ஜனநாயகன் திரைப்படம் வரும் 9ஆம் தேதி வெளியாவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் தணிக்கை சான்று வழங்கப்படவில்லை. தணிக்கை சான்றுக்கு தாமதமாகி வருவதால் தயாரிப்பு நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியது. இதையடுத்து அவசர வழக்காக விசாரிக்கப்பட்டது. தணிக்கை வாரியம் முதலில் யுஏ சான்று வழங்குவதாக கூறியதாகவும், ஆனால் திடீரென தணிக்கை சான்று குறித்து முடிவெடுக்க மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பியுள்ளதாக கூறியதாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பு குற்றம் சாட்டியது. மத உணர்வை புண்படுத்தும் காட்சிகள் இருப்பதாக புகார் வந்துள்ளதாக தணிக்கை வாரியம் கூறியது பட தயாரிப்பு நிறுவனம் விவரித்தது. இந்த நிலையில் தணிக்கை வாரியம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணையை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்குமாறு கோரிக்கை விடுத்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த நீதிபதி PT ஆஷா விசாரணையை புதன்கிழமைக்கு ஒத்திவைத்ததுடன் ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் காட்சிகள் உள்ளதாக வந்த புகாரை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். தணிக்கை செய்யப்பட்ட பிறகு புகார் அளித்த அந்த நபர் யார் என்றும் அந்த புகாரை புதன்கிழமை தாக்கல் செய்யவும் தணிக்கை வாரியத்துக்கு ஆணையிட்டார். மேலும் ஜனநாயகன் படத்தை ஏன் 10ஆம் தேதிக்கு தள்ளி வைக்க கூடாது என்றும், தை பிறந்தால் வழி பிறக்குமே என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்தார்.
ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதற்கு முன்பே சென்னையில் ஒரு சில திரையரங்குகளில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் கோவையில் பிராட்வே திரையரங்கில் ஜனநாயகன் படத்திற்கு சிறப்பு காட்சிக்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கிய சில நிமிடங்களில் விற்று தீர்ந்தது. பிராட்வே திரையரங்கில் மட்டும் காலை 7 மணிக்கு சிறப்பு காட்சி திரையிட திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அந்த திரையரங்கம் முன்பு ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது. விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் டிக்கெட் கட்டணமாக 1000 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக தவேக நிர்வாகியின் கணவரிடம் ரசிகர் ஒருவர் பேசும் ஆடியோவும் வெளியாகியுள்ளது. வாங்க வாங்கிக்கோங்க. டிக்கெட் வாங்க. 600 600 சண்முகா 600. சரி. லட்சுமி 800. சரி. பத்திரமா 1000 ரூபாய்க்கு போக முடிக்கல அவங்க பேசி. சரிண்ணா, அந்த பசங்க சொல்லிட்டு நான் கேட்கறேன். சரிட்டு எனக்கு போன் அடிங்க, வாங்கிக்கோங்க. சரிண்ணா. இந்நிலையில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை வசூலிக்க வேண்டும் என்றும் ஜனநாயகனுக்கு அதிக கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கருத்துரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பினர் கோவில்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதனிடையே தவேக நிர்வாகிகள் மற்றும் ரசிகர்களுக்கு ஜனநாயகன் திரைப்படத்தின் டிக்கெட் இலவசமாக வழங்கப்பட உள்ளதாக தூத்துக்குடி வடக்கு மாவட்ட தவேக செயலாளர் கூறியுள்ளார். உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்க உள்ளது. பொதுமக்களின் கனவை நிறைவேற்றும் வகையில் உங்கள் கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்தை வரும் 9ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பது, அமல்படுத்த வேண்டிய திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அதன் பின் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் உங்கள் கனவை சொல்லுங்க என்ற புதிய திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். 15 வயதிலிருந்து 29 வயதுக்கும் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் 4 கருத்துக்களை அவங்ககிட்ட நம்ம கேட்க போறோம். அதுல ஒரு ஷார்ட் டேர்ம் அந்த 2 இதை ஃபர்ஸ்ட் இப்ப பண்ணுங்க சார், நீங்க இதை நம்மகிட்ட நாங்கள் எதிர்பார்க்கறோம், எங்களோட கனவா பார்க்கிறோம் சார். இன்னும் 2030க்குள்ள நீங்க செஞ்சிருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு சார் என்று சொல்லிக்கின்ற அளவிற்கு அந்த இளைய சமுதாயத்திலிருந்து இதை நாங்கள் பெற இருக்கின்றோம். இதனிடையே தமிழ்நாடு அரசு அண்மையில் அறிவித்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது குறித்த எக்ஸ் பதிவில் புதிய ஓய்வூதிய திட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் ஏபவேலு, தங்கம் தென்னரசு ஆகியோருக்கு அன்பில் மகேஷ் நன்றி தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், வெறும் அட்டை, ஒரு சின்ன காத்து அடிச்சிருந்தா காண போயிடும். தாவேகா கட்சியை மறைமுகமாக விமர்சித்து துணை முதலமைச்சர் உதயநிதி கூறிய கருத்துக்களை இவை. சென்னை சேப்பாக்கம் தொகுதியில் திமுக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் நிதி நெருக்கடிகளுக்கு மத்தியில் மகளிர் உரிமை தொகை செயல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். பாஜகவுடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய ஆட்கள் நாம கிடையாது. நீங்க மிரட்டா பயப்படுறதுக்கு நாங்க அண்ணா திமுக கிடையாது, அண்ணா உருவாக்கின திமுக. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்பொழுதும் தன் நினைப்பாகவே இருப்பதாகவும் அதனால் தான் தனது பெயரை குறிப்பிட்டு பேசி வருவதாகவும் உதயநிதி ஸ்டாலின் கூறினார். திமுக ஆட்சியில் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றதாக கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதனை விசாரிக்கும்படி ஆளுநர் ஆர் என் ரவியிடம் மனு அளித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை கிண்டியில் உள்ள மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பேசினார். அப்போது 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை திமுக ஆட்சியில் ஊழல் நடைபெற்றதாக கூறி பட்டியல் ஒன்றை ஆளுநரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டுகால ஆட்சியில் திமுக ஊழலை தவிர மக்களுக்கு எந்தவித நன்மையும் செய்யவில்லை என்று விமர்சித்தார். ஒரு துறையிலும் எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றது என்ற விவரம் முழுமையாக இந்த புத்தகத்திலே இடம்பெற்றுகிறது, ஆதாரத்தோடு இடம்பெற்றுகின்றது. இதை மாண்புமிகு ஆளுநருக்கு கொடுத்திருக்கிறோம். ஆளுநரிடத்திலும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். விசாரணை கமிஷனுக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம். அரசின் பல்வேறு துறைகளில் அதிக அளவு ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் இதற்கு போதிய ஆதாரம் உள்ளதால் விரிவான விசாரணை நடத்தும்படி ஆளுநரிடம் வலியுறுத்தி இருப்பதாக கூறினார். அதிமுக தலைவர்கள் மீதான ஊழல் புகார் குறித்து திமுக அரசு நடவடிக்கை எடுக்காதது வருத்தம் அளிப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கொடுக்கறது யாரு கொடுக்கறதுன்னு இருக்குல்ல, பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும் போது நீதிமன்றங்கள்லாம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு தடை ஆணை வாங்கினாரு? ஏன் சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு அவர் ஏன் போயிட்டு தடை ஆணை கேட்டாரு? இப்போ அது மாதிரி தலைவர் போயிட்டு இவங்க மேல ஊழல் அவங்க மேல ஊழல்னு குற்றச்சாட்டு சொல்லலாமா? நான் மேலேயும் 1000 குற்றச்சாட்டு இருக்கு.
எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான் தமிழ்நாடு அரசு மேலேயும் மாண்பு முதலமைச்சர் மேலேயும், ஏன் இவர்கள் மீதெல்லாம் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாருன்னு தான் தெரியல. நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் மீதான புகார்களை வெளிப்படையாக எதிர்கொள்ள தயாராகவே உள்ளதாகவும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். ஸ்ரீரங்கத்தில் பக்தர்களின் திரளுக்கு நடுவே வேடுபரி வைபவம் அரங்கேறிய காட்சிகள்தான் இவை. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி 48ஆம் நாள் நிகழ்ச்சியாக திருமங்கை மன்னன் வேடுபரி உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி நம்பெருமாள் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய நிலையில் ஆயிரங்கால் மண்டபத்திற்கு அருகில் உள்ள மணல்வெளி பகுதியில் வேடுபரி வைபவம் நடைபெற்றது. திருமங்கை மன்னன் நம்பெருமாளிடமே கொள்ளையடித்ததாகவும் அவரை மன்னித்து ஆழ்வார்களில் ஒருவராக அவரை ஏற்றுக்கொண்டதாகவும் ஐதீகமாக உள்ளது. இந்த வைபவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசித்தனர். ரோட் ஷோக்களுக்கு 3 மணி நேரம்தான் அனுமதி வழங்கப்படும் என்று, நிகழ்ச்சிக்கு 2 மணி நேரத்திற்கு முன்புதான் கூட்டங்கள் கூட வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டம், ரோட் ஷோக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு அரசாணையாக வெளியிட்டுள்ளது. அதன்படி வரையறுக்கப்பட்ட இடத்தில் பேரணி செல்ல 10 முதல் 21 நாட்களுக்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் 50,000ற்கு மேல் மக்கள் கூடும் நிகழ்ச்சிகளுக்கு 30 நாட்கள் அல்லது அதற்கு முன்பே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரோட் ஷோக்களுக்கு வழித்தடம் தொடங்கும் இடம், முடிவடையும் இடம், பேசும் இடத்தை விண்ணப்பத்தில் குறிப்பிடுவது கட்டாயம் என்றும், அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை மிஞ்சினால் கூட்டத்தை ஏற்பாட்டாளர்கள் தான் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி நடக்கும் இடத்தில் ஆம்புலன்ஸ், தீயணைப்பு, காவல்துறை வாகனங்கள் எளிதாக செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், ரோட் ஷோக்களை 3 மணி நேரத்திற்குள் நடத்தி முடிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி, முதியவர்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் நீண்ட நேரம் நிற்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், பேரணி செல்லும் போது சாலையின் ஒரு பாதியை மட்டுமே பயன்படுத்த முடியும் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட இடத்தை தவிர வேறு எங்கும் விஐபி உரையாற்றக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. எதிர்பார்க்கப்பட்ட எண்ணிக்கையை விட 50% கூடுதலாக கூட்டம் இருந்தால் விதி மீறலாக கருதப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. அரசியல் பொதுக்கூட்டம், ரோட் ஷோ போன்ற நிகழ்ச்சிகளில் பொது மற்றும் தனியார் சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களை ஏற்க வேண்டும் என வழிகாட்டு நெறிமுறைகளில் தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. விஐபி வருகை மற்றும் புறப்பாடு நேரத்தை துல்லியமாக விண்ணப்பத்தில் குறிப்பிட வேண்டும். மொத்த ரோட் ஷோவையும் 3 மணி நேரத்திற்குள் முடிப்பது கட்டாயம். அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட நெறிமுறைகளை வகுத்துள்ளது. கூட்டத்தை முறைப்படுத்த ஒவ்வொரு 50 நபர்களுக்கும் ஒரு தன்னார்வலரை ஏற்பாட்டாளர்கள் நியமிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி தொடங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பு மட்டுமே பார்வையாளர்களை அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு 100 மீட்டர் இடைவெளியிலும் குடிநீர் வசதி, 500 நபர்களுக்கு ஒரு கழிப்பறை மற்றும் ஒவ்வொரு 300 மீட்டர் சுற்றளவில் ஒரு நடமாடும் கழிப்பறை வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என வழிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி முடிந்தவுடன் அந்த இடத்தை சுத்தப்படுத்தி பழைய நிலைக்கேற்ப ஒப்படைக்க வேண்டியது ஏற்பாட்டாளர்களின் கடமையாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னையில் டாஸ்மாக் கடைகளை அடைத்து போராட்டம் நடைபெற்றது. காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் 300 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. காலி மதுபாட்டில்களை ஆங்காங்கே வீசி எறிவதை தடுக்கும் வகையில் மது விற்பனை செய்யும் டாஸ்மாக் நிறுவனமே அதை திரும்பப் பெற்றுக் கொள்ளும் திட்டத்தை செயல்படுத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்ட இந்த திட்டம் சென்னையிலும் விரிவுபடுத்தப்பட்டது. டாஸ்மாக் கடைகளில் மது வாங்குவோர் ஒரு பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும், அதனை பயன்படுத்திய பிறகு அதே டாஸ்மாக் கடையில் திரும்ப அளிக்கும் போது 10 ரூபாய் திரும்ப வழங்கப்படும் என்றும் சென்னை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்தது. இதற்கு சென்னை டாஸ்மாக் ஊழியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சென்னை மண்டலத்தில் 300 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட நிலையில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அம்பத்தூரில் உள்ள டாஸ்மாக் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நாங்கள் ஒவ்வொரு பாட்டிலுக்கும் எடுத்து ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வாடிக்கையாளர்கிட்ட நாங்கள் அந்த பாட்டிலை விற்கணும். அதில் எங்களுக்கு பெரிய சிரமம் இருக்குது. கடையில் ப்ளஸ் இட வசதியும் இல்லை. பாட்டில் காலி பாட்டில் வாங்கி நாங்கள் எங்கே வைக்கிறது? இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது தங்களுக்கு வேலை பலு கூடி இருப்பதாகவும் அவர்கள் புகார் கூறியுள்ளனர். விருதுநகர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி தீர்த்த காட்சிகள் தான் இவை. சிவகாசியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடந்த விழாவில் பாரம்பரிய உடையணிந்த மாணவர்கள் பொங்கலிட தேவைப்படும் பொருட்கள், முளைப்பாரி உள்ளிட்டவற்றை ஊர்வலமாக கொண்டு சென்றனர்.
மயிலாட்டம், ஒயிலாட்டம், சிலம்பாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய ஆட்டங்கள் மற்றும் கிடா கோழி சண்டை உள்ளிட்ட வீர விளையாட்டுகள் களை கட்டின. அதாவது கோலாட்டம், கரகாட்டம் இவ்வளவு சிறப்பாக இருக்குது நாங்க பார்த்தது இல்ல. அது படத்துல பார்த்ததுதான் இவ்வளவு சிறப்பாக ஆடுறாங்கன்னு. ஆனா இங்க வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப சிறப்பாக ஆடுறாங்க. ஒரு 50 இருந்து 70 பேருக்குள்ள ஒரு சிறு குறுகிய அளவிலே வந்து ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுவோமே தவிர இந்த மாதிரி ஒரு 5000-6000 பேரோட சேர்ந்து தமிழ் மக்களோட சேர்ந்து கொண்டாடுறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் விழாவை கல்லூரி மாணவர்களுடன் மலேசிய வாழ் தமிழர்களும் கொண்டாடி தீர்த்தனர். நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை உபயோகிக்கும் முன்பு எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நவீன மருத்துவ உலகில் மிகப்பெரிய சவாலாக நுண்ணுயிர் எதிர்ப்பு திறன் மருந்துகள் உருவெடுத்துள்ளன. இந்நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பலரும் தங்களுக்கு ஏற்படும் சாதாரண காய்ச்சல், சளி அல்லது உடல் உபாதைகளுக்கு தாங்களாகவே மருந்தகங்களுக்கு சென்று ஆன்டிபயாட்டிக்ஸ் எனப்படும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை வாங்கி பயன்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எந்த வகையான நோய்க்கும் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகளை பயன்படுத்தலாம் என்பது தவறான தகவல் என்றும், நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் பாக்டீரியாவால் ஏற்படும் தொற்றுகளுக்கு எதிராக மட்டுமே செயல்படும் என்றும் பொது சுகாதாரத்துறை விளக்கமளித்துள்ளது. எனவே சளி, இருமல் போன்ற வைரசுகளால் ஏற்படும் நோய்களுக்கோ அல்லது இதர காரணங்களால் ஏற்படும் உடல்நல குறைபாடுகளுக்கோ இவை பலன் தராது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவையற்ற முறையில் மருந்துகளை உட்கொள்வது எதிர்காலத்தில் மருந்துகள் நம் உடலில் வேலை செய்யாமல் போகும் அபாயத்தை உண்டாக்கும் என்பதால் மருத்துவரின் ஆலோசனையுடன் முறையான பரிசோதனைக்கு பிறகே மருந்துகளை உட்கொள்ள வேண்டும் என்றும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாமே சுயமாக மருந்துகளை தேர்ந்தெடுப்பது ஆபத்தானது என்றும் பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பணி நிரந்தரம், ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம் முன்பு திரண்ட நூற்றுக்கணக்கான அங்கன்வாடி ஊழியர்கள் திமுக அரசின் 313 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். நாங்கள் வந்து எஸ்ஐஆர் சரியாக 100க்கு 100 செஞ்சிட்டோன்னு. அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மட்டுமே. ஆனால் வேலைக்கு மட்டுமே வந்து அங்கன்வாடி பணியாளர்களை பயன்படுத்திக்கிற இந்த அரசுக்கு இன்னைக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் மறியல் பண்ணிட்டு இருக்கோம். அங்கன்வாடி பணியாளர்கள்னால தான் உங்களால் இத்தனை பணிகளை செய்ய முடியுங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த மறியல் போர். அதேபோல தேனி, காஞ்சிபுரம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கல்லூரி மாணவி குறித்து சமூக வலைதளங்களில் ஆபாசமான தகவல்களை பகிர்ந்த விவகாரத்தில் நெல்லையில் உள்ள தனியார் கல்லூரியின் முதல்வர் மற்றும் அவரது கணவரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை பழையப்பேட்டையில் உள்ள ராணி அண்ணா மகளிர் கல்லூரியில் பயிலும் மாணவி தன்னை குறித்து தவறான மற்றும் ஆபாச தகவல்களை பகிர்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கடந்த டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நெல்லை சைபர் கிரைம் காவலர்கள் மாணவி பயிலும் கல்லூரியின் முதல்வரின் சமூக வலைதள பக்கம் மூலமே ஆபாச பதிவு வெளியானதை கண்டறிந்தனர். மேலும் விசாரணையில் கல்லூரியின் முதல்வர் சுமிதாவின் கணவர் பொன்னுதுரைதான் ஆபாசமாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து நெல்லை ராணி அண்ணா மகளிர் கல்லூரியின் முதல்வர் சுமிதா மற்றும் அவரது கணவர் பொன்னுதுரையை கைது செய்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். உடல்நலக்குறைவால் டெல்லி மருத்துவமனையில் சோனியா காந்தி அனுமதிக்கப்பட்டுள்ளார். நுரையீரல் தொற்று சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மூச்சு விடுவதில் சிரமம் மற்றும் மருத்துவ பரிசோதனைக்காக டெல்லியில் உள்ள கங்காராம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சோனியா காந்தியின் உடல்நலன் குறித்து மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் சுவாச பிரச்சினை மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக சோனியா காந்தி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவரை பரிசோதித்ததில் பருவநிலை மாற்றம் மற்றும் காற்று மாசு காரணமாக மூச்சுக்குழாய் ஆஸ்துமா அதிகரித்திருப்பது கண்டறியப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் சிகிச்சைக்கு பின் சோனியா காந்தி நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாகவும் ஓரிரு நாட்களில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட உள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கலகலப்பு படத்தில் இடம்பெற்ற இந்த காட்சியைப் போன்றே ராஜஸ்தானில் வீட்டிற்குள் புகுந்த திருடன் சமையலறையில் இருந்த காற்று வெளியேறும் துவாரத்தில் சிக்கிக் கொண்டார். ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் சுபாஷ்குமார் ராவத் என்பவர் தனது குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்றிருந்தார். அப்போது அவரது வீட்டிற்குள் புகுந்த 2 திருடர்கள் பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றனர். ஆனால் ஒரு திருடன் மட்டும் சமையலறையில் உள்ள காற்று வெளியேறும் துவாரத்தின் வழியாக வெளியேற முயன்றபோது அதில் சிக்கிக் கொண்டார். நீண்ட நேரம் போராடியும் அவரால் வெளியே வர முடியவில்லை.
கோயிலிலிருந்து வீடு திரும்பிய சுபாஷ்குமார் சூழலை உணர்ந்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அங்கு விரைந்த காவலர்கள் நீண்ட முயற்சிக்கு பிறகு காற்று வெளியேறும் துவாரத்திலிருந்து திருடனை மீட்டனர். இதனைத் தொடர்ந்து திருடனை கைது செய்த காவல்துறையினர் போலீஸ் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்த அவரது காரையும் பறிமுதல் செய்தனர். உத்தரப்பிரதேசத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் 2,89,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் கடந்த ஆண்டு அக்டோபர் 27 சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தப் பணி தொடங்கியது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடக்கூடிய தேதி 3 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் ஒரு வழியாக வரைவு வாக்காளர் பட்டியலை அந்த மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி உத்தரப்பிரதேசில் 2,89,00,000 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதாவது உயிரிழந்தோர், குடிபெயர்ந்தோர், இரட்டை பதிவு உள்ளிட்ட வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தற்போது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 12,55,00,000 உள்ளது. வாக்காளர் பெயர் சேர்ப்பு, முகவரி மாற்றம் உள்ளிட்ட பணிகளை அடுத்த மாதம் 27 மேற்கொள்ளலாம் என்று அந்த மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நவ்தீப் ரின்வா தெரிவித்துள்ளார். மேலும் மார்ச் 6 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் நவ்தீப் ரின்வா குறிப்பிட்டுள்ளார். சாலை விபத்தில் ஒரு குடும்பம் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய காட்சிகள்தான் இவை. ஹரியானாவின் நுவு பகுதியில் உள்ள டெல்லி மும்பை விரைவு சாலையில் வேகமாக சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர செடி மற்றும் மைல்கல் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் அப்பகுதியை புகை மண்டலம் போல காட்சியளித்தது. விபத்தில் 2 பெண்கள், சிறுமி உட்பட 5 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சினிமாவுக்கு விஜய் எண்டு கார்டு போட்டுள்ள நிலையில் அவர் நடிக்காமல் தவறவிட்ட படத்தின் பிரத்யேக காட்சிகளை இயக்குனர் விக்ரமன் வெளியிட்டுள்ளார். 2002 ஆண்டு சூர்யா, ஸ்னேகா, லைலா நடிப்பில் விக்ரமன் இயக்கத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற திரைப்படம் உன்னை நினைத்து படத்தில் இடம்பெற்ற என்னை தாலாட்டும் பாடல் இலங்கையில் சிங்கள மாணவர்களால் பாடப்பட்டு சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வைரலானது. இந்நிலையில் அந்த பாடலை விஜயை வைத்து தான் முதலில் படமாக்கி இருந்ததாக இயக்குனர் விக்ரமன் பகிர்ந்துள்ளார். அந்த நினைவுகள் தன்னில் தோன்றியதால் அது தொடர்பான பழைய வீடியோ கேசட்டையை தேடி கண்டெடுத்துள்ளதாக வீடியோவில் குறிப்பிட்டுள்ளார். வீடியோ மிகவும் சேதமடைந்த போதிலும் ரசிகர்களுக்காக பகிர்ந்துள்ளதாகவும் இதில் விஜயையும் சூர்யாவையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். படையப்பா ரீ-ரிலீஸ் வரவேற்பை பெற்ற நிலையில் படக்குழுவினரை வீட்டுக்கு அழைத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் நடிகர் ரஜினிகாந்த். 1999 ஆண்டு KS ரவிக்குமார் இயக்கத்தில் சிவாஜி, ரஜினி, சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன் உள்ளிட்டோர் நடித்த படையப்பா வெளியானது. அந்த படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் படையப்பா வெளியாகி 25ஆம் ஆண்டு நிறைவானதை கொண்டாடும் வகையில் ரஜினிகாந்தின் 75வது பிறந்த நாளான கடந்த 12ஆம் தேதி ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. 25வது நாட்களை கடந்தும் திரையரங்குகளில் படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வரும் நிலையில் இயக்குனர் KS ரவிக்குமார், நடிகை ரம்யா கிருஷ்ணன், தயாரிப்பாளர் தேனப்பன் ஆகியோரை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து ரஜினிகாந்த் மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளார். படையப்பா பட ஸ்டைலில் அவர்கள் போஸ் கொடுத்த புகைப்படங்களும் வைரலாகியுள்ளன. உதகை அருகே மாயார் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் யானைகள் உலவுவதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் செல்லுமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். நீர்நிலைக்கு செல்ல யானைகள் சாலையை கடந்து செல்கின்றன. நேற்று தாய் யானை சாலையை கடப்பதற்கு வாகன ஓட்டிகள் நின்றிருந்த போது குட்டி யானை திடீரென விரைந்து ஓடி சாலையை கடந்தது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து பொங்கல் பரிசுத் தொகை வழங்குவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் பொங்கல் பரிசுத் தொகையாக 3000 ரூபாய் வழங்கப்படும் நிலையில் புதுச்சேரியில் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்நிலையில் அரசிடம் பொங்கல் பரிசுத் தொகை வழங்க தேவையான நிதி இல்லாத சூழலில் வேறு திட்டத்திற்கான நிதியை வழங்கலாமா என ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது.
கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் வரத்து குறைந்ததால் விலை சற்று அதிகரித்துள்ளது. பனிப்பொழிவு காரணமாக பூக்களின் வரத்து குறைந்துள்ள நிலையில் சபரிமலையில் மகரவிளக்கு பூஜை நடக்க உள்ளதால் கேரளாவுக்கு பூக்களின் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக தோவாளை மலர் சந்தையில் திங்கட்கிழமையன்று கிலோ 1800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகைப்பூ விலை தற்போது 2200 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதேபோன்று பிச்சிப்பூ கிலோ 450 ரூபாய், முல்லை 500 ரூபாய், சம்மங்கி, அரளி போன்றவை கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன. நம் நாட்டின் தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவை கொண்டாடும் வகையில் சென்னை அருகே காட்டாங்குளத்தூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் உலக சாதனை முயற்சி நிகழ்த்தப்பட்டது. 3000 மாணவர்கள் மைதானத்தில் ஒன்றிணைந்து வந்தே மாதரம் என்ற வாசகத்தை மனித வடிவமாக உருவாக்கியதை உலக சாதனை அமைப்பு அங்கீகரித்தது. கிருஷ்ணகிரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. இமெயில் மூலம் விடுக்கப்பட்ட மிரட்டலை தொடர்ந்து நீதிமன்றத்திற்கு விரைந்து வந்த காவலர்கள் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டனர். நீதிபதிகள், ஊழியர்கள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் என அனைவரையும் வெளியேற்றிவிட்டு நீதிமன்ற வளாகம் முழுவதும் ஓப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்பில் மண்பானைகளையும் வழங்க வேண்டுமென அறந்தாங்கி அருகேயுள்ள கொடிவயல் கிழக்கு பகுதி மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கு ஏராளமானோர் பாரம்பரியமாக இத்தொழிலை செய்து வரும் நிலையில் தற்போது வியாபாரம் பின்தங்கி இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தமிழ்நாடு அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்பில் மண்பானையையும் இணைக்க அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். உதகை அருகே மாவனல்லா கிராமத்துக்குள் புகுந்த யானை வீட்டின் முன்பாக உள்ள மரத்திலிருந்து கிளைகளை உடைத்து சாப்பிட்டதால் வீட்டில் இருந்தவர்கள் அச்சமடைந்தனர். நெடுநேரமாக ஒரே இடத்தில் நின்றிருந்த யானை பின்னர் அங்கே இருந்து சென்றதால் வீட்டில் இருந்தவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். புதுக்கோட்டை குப்பை வாகனத்தில் இருந்து மெத்தை பறந்து வந்து விழுந்ததால் இருசக்கர வாகனத்தில் சென்ற மாற்றுத்திறனாளி பலத்த காயமடைந்தார். 36 வயதான அருண்குமார் என்பவர் திருக்கட்டளையிலிருந்து புதுக்கோட்டைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது அந்த வழியாக சென்ற மாநகராட்சி குப்பை வாகனத்தில் எடுத்து செல்லப்பட்ட மெத்தை பறந்து வந்து இவர் மீது விழுந்தது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த அருண்குமார் தலையில் பலத்த காயமடைந்தார். அவரை மீட்ட அக்கம் பக்கத்தினர் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை செயலர் முத்தமா அலுவலகத்தை அரசு பணியாளர்கள் கூட்டமைப்பினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பல்வேறு துறைகளில் 3000த்திற்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்களாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருவதாக கூறப்படும் நிலையில் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க கோரி போராட்டம் நடத்தி வருகின்றனர். நீண்ட நேரமாகியும் செயலர் முத்தம்மா பேச்சுவார்த்தைக்கு வராததால் காவல்துறையினர் அறிவுறுத்தலின்படி ஊழியர்கள் அதிருப்தியுடன் திரும்பிச் சென்றனர். தேனி மாவட்டத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி லட்சக்கணக்கில் பண மோசடி செய்த முன்னாள் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை ஆரப்பாளையத்தைச் சேர்ந்த சண்முக சுந்தரம் கடந்த 2021-22 ஆண்டுகளில் தேனி ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றினார். அப்போது சாந்தி என்பவரின் மகனுக்கு அரசு பணி வாங்கித் தருவதாக கூறி 50 லட்சம் ரூபாய் பணம் பறித்துக் கொண்டு ஏமாற்றியுள்ளார். இது தொடர்பான புகாரை காவல்துறையினர் விசாரித்த போது சண்முக சுந்தரம் இதேபோன்று பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர் மீதும் அவரது மனைவி செண்பகவள்ளி மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே 80 அடி ஆழக்கிணற்றில் விழுந்த பசுமாடு கிரேன் மூலம் மீட்கப்பட்டது. வீரகனூர் வடக்கு காடு ராயர்பாளையத்தைச் சேர்ந்த காசி என்பவரின் விவசாய தோட்டத்தில் இருந்த கிணற்றில் கெங்கவள்ளி என்பவரின் பசுமாடு தவறி விழுந்தது. மேய்ச்சலுக்கு சென்ற மாடு கிணற்றில் தவறி விழுந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மாட்டை பாதுகாப்பாக மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். கோவை பேரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பனிமூட்டம் மற்றும் வெயிலின் தாக்கம் காரணமாக தக்காளி பழங்கள் செடியிலேயே காயும் நிலை ஏற்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் கடும் பனிமூட்டமும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கமும் அதிகரித்து காணப்படுவதால் தக்காளி பயிர்களை அழுகல் நோய் தாக்கி வருகிறது. இதனால் அவற்றை பறிக்க முடியாமல் சாகுபடி குறைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் கலப்பட விதையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தகட்டூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நடப்பு சம்பா பருவத்திற்காக பிபிஆர் ஏஜென்சியில் இருந்து ATT 51 என்ற விதை நிலை வாங்கி விதைத்த நிலையில் 60 நாட்கள் வளர்ச்சிக்கு பின் கலப்பட விதை என அறிந்து கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வேளாண் துறையினர் ஆய்வில் 80% பயிர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டதால் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கவும் இழப்பீடு பெற்றுத் தரவும் கோரி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே முன்சக்கரங்கள் கழன்று ஓடியதால் தனியார் பள்ளியின் வேன் தலைகீழாக கவிழ்ந்த விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். வையப்பமலை பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு மாணவர்களை அழைத்து வந்த வேன்
கொட்டாம்பட்டி பகுதியில் விபத்திற்குள்ளானது. இதில் பள்ளி மாணவர்கள், ஓட்டுநர் என 6 பேர் காயமடைந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து வந்த எலச்சிபாளையம் காவல் நிலையத்தினர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் வயலப்பாடி பகுதியில் பசுமை தாயகம் அமைப்பு தலைவர் சௌமியா அன்புமணி தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகை டாஸ்மாக் கடைகளுக்கே செல்லும் என்றும் விமர்சித்தார். பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் செங்கரும்பை 27 ரூபாய்க்கு கொள்முதல் செய்வதால் போதிய வருவாய் கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் செங்கரும்பை 38 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மேட்டூரில் இடைத்தரகர்கள் கொள்முதல் செய்வதால் செலவினங்கள் போக ஒரு கரும்பு 27 ரூபாய்க்கு விலை போவதாக குற்றம் சாட்டினர். இதனால் கரும்புகளை வேளாண் துறையினர் நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், அண்ணா சாலை, அப்சர்வேட்டரி உள்ளிட்ட நகரப்பகுதிகளிலும் வத்தலக்குண்டு, பழனி பிரதான மலைச்சாலைகளிலும் பனிமூட்டம் நிலவியது. இதனால் பகலே இரவாக மாறிய நிலையில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி மிதமான வேகத்தில் சென்றனர். மேலும் கடுமையான குளிர் நிலவியதால் பொதுமக்கள் ஜெர்கின், ஸ்வெட்டர், குல்லா உள்ளிட்ட ஆடைகளை அணிந்தபடி நடமாடினர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை அருகே இருமுடி கட்டேந்தி ஊர்வலமாக செல்லும் வழக்கத்திற்கு காவல்துறையினர் கட்டுப்பாடு விதித்ததால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்தனர். மேக்கோடு பகுதியில் உள்ள பனச்சக்குடி பத்திரகாளியம்மன் கோவிலில் இருந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு புறப்படும் பக்தர்கள் வாகனங்களை பூக்களால் அலங்காரம் செய்து மேளதாளம் முழங்க களியக்காவிளை சந்திப்பு வரை ஊர்வலமாக செல்வது வழக்கம். அவ்வாறு புறப்பட முயன்ற நிலையில் ஒலிபெருக்கி மேளதாளங்கள் பயன்படுத்த காவல்துறையினர் அனுமதி மறுத்து கட்டுப்பாடு விதித்தனர். சென்னை அருகே புழல் பொப்பிலிராஜா அரசு பள்ளியில் 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பல்வகை திறன் பூங்காவை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திறந்து வைத்தார். சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தைகளின் பார்த்தல், கேட்டல், தொடுதல் மற்றும் சமநிலை போன்ற பல்வேறு உணர்திறன்களை தூண்டும் வகையில் சிறப்பான வடிவமைப்புடன் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டிய நாம் தமிழர் கட்சியினர் 24 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று இடம்பெற வலியுறுத்தி அந்த கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய போராட்டம் என்று பேருந்துகளை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தினை செயல்படுத்துவது தொடர்பாக நெல்லை மாநகராட்சியில் சோதனை நடத்தப்பட்டது. தச்சை மண்டலத்தில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கப்பட்ட நிலையில் மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா ஆய்வு மேற்கொண்டார். நெல்லை மாநகராட்சியில் மட்டும் 2298 தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. கரூர் சுங்ககேட் அருகே உள்ள உடற்பயிற்சி மையத்திற்குள் நள்ளிரவு நேரத்தில் ஆயுதங்களுடன் நுழைந்த நபர் பணத்தை திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சந்திரமோகன் என்பவருக்கு சொந்தமான ஃபிட்ஜோன் என்ற உடற்பயிற்சி நிலையத்திற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத நபர் கல்லாவிலிருந்த 2000 ரூபாய் பணத்தை திருடிக் கொண்டு தப்பியோடியுள்ளார். இது தொடர்பாக சிசிடிவி ஆதாரத்துடன் தாந்தோன்றிமலை காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. புதன்கிழமையன்று திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேரிஜம் ஏரி பகுதியில் உள்ள பசுமை பள்ளத்தாக்கு, அமைதி பள்ளத்தாக்கு, மதிகட்டான் சோலை உள்ளிட்டவற்றை காண மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். இதனால் வனத்துறையின் அனுமதியுடன் உரிய கட்டணம் செலுத்தி பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் சென்று வருகின்றனர். இந்நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக புதன்கிழமை அன்று ஒரு நாள் மட்டும் பேரிஜம் ஏரி தற்காலிகமாக மூடப்படுவதாகவும் சுற்றுலா பயணிகள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் வனத்துறை அறிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 3 மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலகத்தை பொதுமக்கள் காலி குடங்களுடன் முற்றுகையிட்டனர். காளியம்மன்பட்டி, சாமியார்மலை உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என பஞ்சாயத்து தலைவர் மற்றும் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் சத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தினார்.
வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தி அமெரிக்காவை கண்டித்து மயிலாடுதுறை கெட்டப்பா அங்காடி பகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு இந்தியா கண்டனம் தெரிவிக்க வலியுறுத்தியும் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை நிபந்தனையின்றி விடுவிக்க கோரியும் கண்டனம் முழக்கமிட்டனர். இதேபோல் சேலம் கோட்டை பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் அமெரிக்க அதிபர் டிரம்பின் உருவப்படத்தை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சென்னை தரமணியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வாயிலில் அமர்ந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்காக பல்கலைக்கழகத்திற்குள் புகுந்த சிலர் மீது தாக்குதல் நடத்தியதாக 4 மாணவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் 150 நாட்கள் கடந்தும் இடைநீக்கத்தை திரும்பப் பெறாமல் இருப்பதை கண்டித்து மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.